ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மேஷ ராசி பெண்கள் நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, அதே மாதிரி உங்க வீட்ல மேஷராசி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் வைக்க நம்ம என்னென்ன மாதிரி பிரயத்தனங்கள் மேற்கொள்ளணும், அதே மாதிரி நம்ம குழந்தைங்க மேஷம் அப்படின்னா அந்த குழந்தைங்களை எப்படி டீல் பண்ணணும், மேஷ ராசினோட முக்கியமா மேஷ ராசி பெண்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன பாத்துடலாம் வாங்க. பொதுவா பாருங்க, இந்த மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிங்க. அப்ப இது பாருங்க நெருப்பு தத்துவ ராசி அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை, ரொம்ப தன்னம்பிக்கை உண்டுங்க. என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்னால முடியும், முயற்சி பண்ணாம தோல்வியை ஒத்துக்கவே மாட்டாங்க. இது என்னால முடியாதுப்பா, இது சான்ஸ் இல்ல, நான் ட்ரை பண்ணி தோல்வியாய் நான் ஃபங்க் ஆகிறத விட நான் ட்ரை பண்ணாமே இருப்பேன் அப்படி சொல்ற சில ராசிகளும் உண்டு. இவங்க பாத்தீங்கன்னா இல்ல இல்ல, அது முடியுதோ முடியலையோ நான் முயற்சி அப்படின்றது கண்டிப்பா ஒண்ணு பண்ணுவேன், முயற்சியே பண்ணாம எப்படி தோல்வி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படி நினைக்கக்கூடிய மைண்ட் செட் பாத்தீங்கன்னா மேஷராசி பெண்களுக்கு உண்டு. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, நானு கும்ஃபும் போடுவேன், கரத்தேவும் செய்வேன், ஒரு பெரிய ஹீரோயினாவும் இருப்பேன், அட் த சேம் டைம் குடும்பத்துல கரண்டி எடுத்து சமையலும் செய்வேன், எல்லாத்துக்கும் நான் ரெடி அப்படின்னு அது மேஷத்தை சொல்லலாம். தன்னம்பிக்கை, முன்னமே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீட், எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு வேகம் அப்படின்றது இருக்கும். விவேகம் இல்லாத வேகம் இல்ல, விவேகமும் இருக்கும், விவேகத்தை விட வேகம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். சே நீ எல்லாம் இதுக்கெல்லாம் லாக்கிப்பட மாட்டேன், உன்னால முடியாது அப்படின்னு ஒரு மேஷராசி பெண்ணை மட்டும் நீங்க மட்டம் தட்டிடுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நீ மட்டம் தட்டிட்டல்ல, என்ன நீ என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டல்ல, என்ன நீ சீப்பா நினைச்சிட்டல்ல, என்னோட ஒரு கெப்பாபிலிட்டியை நீ கம்மியா எடை போட்டல, முன்னாடி நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு சாதிச்சு காமிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மேஷம். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. இது பாருங்க, ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சாதாரண சின்ன வேலையா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை இப்பதான் சமையல் கத்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை மேஷம். அப்ப நம்ம சொல்றோம், உனக்கெல்லாம் உன் தங்கச்சி பாரு ரிஷப்மா இருக்கும் தங்கச்சி, இயற்கையாவே அந்த கலையெல்லாம் உங்களுக்கு வந்துரும். உன் தங்கச்சி எல்லாம் சூப்பரா சாம்பார் வைக்கிறா, சூப்பரா கோலம் போடுறா, அழகா வீட்டு வேலையெல்லாம் செய்யறா, நீ எங்க அதுக்கு எல்லாம் லாக்கி பண்றதே இல்ல அப்படின்னு ஒரு ஒத்த வார்த்தை நீங்க சொல்லிட்டு பாருங்களேன். தங்கச்சி விட நான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு மெனக்கெட்டு தங்கச்சி விட பெஸ்டா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் மேஷத்தினோட எக்ஸ்ட்ராடினரி வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, பெண்கள் அவங்களோட சின்ன வயசுல இருந்து அவங்களோட லைஃப் நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பருவம் எல்லா குழந்தைங்களும் மாதிரிதான் மேஷமும் இருக்கும். ஆனா குழந்தைங்க சிலது எனக்கு இது வேணும், இது வாங்கி கொடுத்தாதான், இப்ப கடைக்கு போது வச்சுக்கோங்க, ஒரு பொம்மை பக்கம் எனக்கு இந்த பொம்மை வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறது, அம்மா வேண்டான்னா கூட அதாவது படுத்து உருண்டு பிறண்டு அழுது அந்த பொம்மையை வாங்குறது, இதெல்லாம் மேஷத்துக்கிட்ட உண்டு. இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு மேஷமா இருக்கும், இல்லைன்னா விருச்சிகமா இருக்கும், இல்லைன்னா துலாமா இருக்கும், இல்லைன்னா சிம்மமா இருக்கும். அந்த ஒரு அடமெண்ட், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னா நீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்க இல்லைங்களா, பெருசா அவங்களுக்கு தெரியாது. சோ அத அவங்களுக்கு வேணும்ன்றத எப்பாடுபட்டாவது வாங்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இன்பில்ட்டாவே அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்குதுங்களே, ரொம்ப சேட்டை பண்ணுதுங்களே, ரொம்ப வேணும் அப்படின்றத கண்டிப்பா வாங்கி கொடுத்தாதான் நம்மள ஃப்ரீயா விடுறாங்களே, அப்ப இந்த குழந்தை பின்னாடி சொல் பேச்சு கேட்காதா, நல்ல பிள்ளைங்களா இருக்காதா, நம்ம மேல பாசமே இருக்காதா அப்படின்லாம் நீங்க ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தப்பு. மேஷம் எந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பாசக்காரங்க, குழந்தைங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப இவங்க ஒரு ஸ்கூல் வரைக்கும் போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா ஒரு 6வது 7வது 8வது எல்லாம் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கதானே செய்யும். 2வது 3வது படிக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த 2வது 3வது ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கன்னா பெருசா நம்ம அசஸ் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு 7th 8th 9th அப்படிலாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, விவரம் புரியும், வாழ்க்கைன்னா என்னன்னு ஓரளவுக்கு தெரியும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, ஒரு டீசென்டான ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வைப்பாங்க. அதாவது விட்டு கொடுக்காத நட்பு, இறுதி வரை நட்பு, உறுதியான நட்பு அப்படின்றது மேஷத்துக்கு உண்டு. நம்மளுக்கு மேஷராசி ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம தாராளமா அவங்கள நம்பலாம், நம்பி என்ன விஷயம்னாலும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப காலேஜ் படிக்கிறாங்க, இப்ப காலேஜ் போனோடனே ஒரு லவ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்துக்கு லவ் வருமா, வரும், ஏன் வராது, வரும். அப்ப அவங்க எப்படிப்பட்ட பர்சன், இப்ப இந்த ஒரு மேஷராசி பொண்ணு எந்த மாதிரி பையனை பார்த்தா அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா, பையன் நல்ல போல்டா இருக்கணும், ரொம்ப ஒரு ஆண்மை தன்மை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஆம்பளை பசங்க ஒரு தைரியம்,
ஒரு புத்திசாலித்தனம், ஒரு வேகம், எந்த விஷயம் எடுத்தாலும் முன்ன நின்று செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப பையன் வந்து ஏதோ ஒரு கிளாஸ்ல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது, வெறும் படிக்கிறது மட்டும் பாக்குறது, பெருசா வந்து எதையுமே வந்து பாத்தீங்கன்னா எதுலயுமே இன்வால்வ் ஆகுறது இல்ல, தைரியம் இல்ல, போல்ட்னஸ் இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களுக்கு வந்து பாருங்க, எதை வச்சு அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதுக்கும் மேல மென்டல் கேரக்டர்ஸ், அதுக்கும் மேல அவங்களோட போல்ட்னஸ், அவங்களோட தைரியம், அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்களோட கான்பிடென்ட் லெவல் தான் இவங்களை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பையன் கிட்ட இவங்க ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆவாங்க. சரிங்க, மேஷம் வந்து லவ் பண்றாங்க. லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் மேஷம் லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு சில ராசி இவங்க வந்து பாருங்க, அதீத புத்திசாலிகளால வாழ்க்கையில ஏமாற்றப்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கன்னி. மேஷம் கன்னிய லவ் பண்றாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செட் ஆகுறது இல்லைங்க. அப்ப நிறைய பேர் நினைக்கலாம் மேஷம் ரொம்ப நல்லவங்க, கன்னி ரொம்ப கெட்டவங்க. அப்படி கிடையாதுங்க. இவங்களோட மைண்ட் செட்டுக்கும் அவங்களோட மைண்ட் செட்டுக்கும் பெருசா ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேஷம் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா கூட ஆறாம் பாவம் இல்லைங்களா கன்னி. அப்ப கன்னினால ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அப்ப கன்னி ராசி அன்பர்கள் அவங்க வந்து லவ் பண்றாங்க அப்படின் போது சாலிடா அந்த லவ் சக்சஸ் நோக்கி போறதில்ல பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும். அதுக்கும் மேல வந்து கன்னி ராசி பர்சனாலிட்டிஸ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. எக்ஸப்ஷன்ஸ் நிறைய உண்டு. பட் மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்றதுனால நாங்க கன்னி வந்து பெருசா செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இவங்க லவ் பண்றாங்க, லவ் பண்றவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹஸ்பண்டை கவனிக்கிறது, ஃபேமிலியை கவனிக்கிறது, குடும்பத்தை பாத்துக்கிறது, இப்படி நல்லா போவாங்க. ஒரு ஸ்டேஜ் வருது, ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், வேலையை விட்டு நின்னுடுறாரு, இல்ல வேலையை விட்டு தூக்கப்படுறாரு, இப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மேஷம் அந்த ஆணுக்கான ஒரு ரோலை இவங்க எடுத்துப்பாங்க. மேஷராசி பெண்கள் கணவனோட ரோல் எடுத்துட்டு இவங்க வேலைக்கு போறது. இவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த இன்பில்ட்டாவே நிறைய டேலண்ட் உண்டுங்க மேஷத்துக்கு. செவ்வாய் ஆதிக்கம்ன்றதுனால இவங்க தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே உண்டு. பொதுவாவே சுய ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னாலே இருக்கான் அப்படின்னாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்ட்னஸ் அப்படின்றது உண்டு. எதனால என்னால முடியும், ஐ வில், ஐ ஷால், ஐ குட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸா இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஏதோ ஒரு சூழ்நிலை, நீ சம்பாதிக்கல, நீ பிரோஜனப்படல அப்படின்னு திட்டி 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 அவங்களை இரிட்டேட் பண்ணி இவங்க அதுல குளிர் காய மாட்டாங்க. சரி, நான் உன்னை லவ் பண்ணது உண்மை, நான் உன்னை ஆத்மார்த்தமா லவ் பண்ண, உன்னோட சூழ்நிலை நீ வேணும்ட்டு விடல, சூழ்நிலை காரணமா இப்போ உனக்கு சம்பளம் வந்து கம்மி சம்பளத்துக்கு நீ போற, இல்ல வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு, ஏர்னிங்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு, இல்ல ஏர்னிங் சுத்தமா ட்ராப் ஆயிடுச்சு, நீ வேலையே செய்யல, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்களேன், வேலை செய்ய உட்காந்துட்டார், நீ உட்காந்துட்டியே அப்படின்னு வருத்தம் எல்லாம் பட மாட்டாங்க. அடுத்து அவரோட ரோல் எடுத்துட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுற சமய அந்த வேலையை வந்து இவங்க எடுத்துப்பாங்க, சும தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பெஸ்ட் கேரக்டர்ஸ் இல்லைங்களா. பொதுவாவே வந்து பாருங்க, மேஷத்துக்கு இந்த பேரு புகழு இதெல்லாம் வந்து பிடிக்கும். அறத்தத்துவ ராசி, நியாயம் தவறி நடக்க மாட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு என்னோட மரியாதை கௌரவம் முக்கியமா, என்னோட சுய கௌரவத்தை விட்டு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். நான் நடிக்க மாட்டேன், உன் காலில் விழுந்து உன்னை கவுக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து பாருங்க மேஷத்துக்கு இன்பில்ட்டாவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிள்ளைங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க, ஸ்கூல்ல படிக்கும் போதே கூட அந்த பேரு புகழுக்காக அந்த லீடர்ஷிப் எடுத்துப்பாங்க. ஸ்கூல் பீப்புள் லீடரா இருக்கிறது, காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறது, இப்படி பல விஷயம், கிளாஸ் ரெப்பா இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பேரு, நம்ம வந்து கிராஸ் பண்ண நம்மள பார்த்தா மத்தவங்க நம்மள பார்த்து ஒரு ஆச்சரியமா பார்க்கணும், ரெஸ்பெக்டா பார்க்கணும், மரியாதையா பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு புகழ் வேணும் அப்படின்றது பொதுவாவே பெரும்பாலான மேஷராசி லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சரி, இப்ப ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹஸ்பண்ட் எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் மேல நல்ல பாசமா இருப்பாங்க, குழந்தைங்களை ரொம்ப நல்ல பாசமா பாத்துக்குவாங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறது, இப்படி எல்லாமே பர்ஃபெக்டா செய்வாங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லா வேலையும் பெர்ஃபெக்டா செஞ்சாலும் ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க, என்னோட சுயமரியாதை எங்கேயுமே கெட்டு போக கூடாது. நான் உனக்கு ஒய்ஃப் தான், அதுக்காக நீ வந்து என்னை ஏறி கால்ல போட்டு மிதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்றத ஸ்ட்ராங்கா நினைப்பாங்க. ஏதாவது ஒண்ணு, நான் வந்து பாருங்க, இப்ப மேஷராசி லேடி நான் வச்சுக்கோங்களேன், எங்க ஹஸ்பண்ட் வந்து என்னை ஓவரா டாமினேட் பண்ணிட்டு என்னை அடிமையா வைக்கணும்னு நினைச்சா அங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வெகுண்டு எழுவேன். நான் அதுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை விட திறமை அதிகம், எனக்கு உன்னை விட நாலேஜ் அதிகம், உனக்கு ஈக்குவலா என்ன ட்ரீட் பண்ணு, என்ன மட்டமா ட்ரீட் பண்ண, ஏன்னா நான் வந்து பொறுத்து போக மாட்டேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் மேஷம். இது நியாயம் தானே, மிரர் இமேஜ் மாதிரி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள பார்த்து சிரிச்சா சிரிப்பாங்க, முறைச்சா முறைப்பாங்க, ஏய்னா அவங்களும் ஏறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி,
எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தே நீட் ரெஸ்பெக்ட். என்னோட ரெஸ்பெக்ட வந்து குறைச்சி எடை போடுற எந்த இடத்துக்கும் நான் போகவே மாட்டேன். பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, மதியாதர் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு. அது மேஷத்துக்கு நல்லாவே பொருந்துங்க. சரி, அதுக்கு மட்டும் இல்லாம நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ்ல, ஜிம்ல இதெல்லாம் ஒரு லேடிஸே வந்து பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்ல டாமினேட்டா இருக்கிறது, நல்ல ஷைன் ஆகுறது பெரும்பாலும் மேஷமா இருக்கும். பாலிடிக்ஸ்ல நல்ல ஷைன் ஆகுறது, ஆபீஸ்ல இருந்தா கூட ஒரு டாமினேட்டிங் பொசிஷன்ல அவங்க இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். மத்தவங்க கீழே அடிப்பணிஞ்சு செய்யற வேலை அப்படின்றது உங்களுக்கு பெருசா சாட்டிஸ்பாக்சனா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த முடிவை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ ஒரு கை பார்த்துடுவேன் அப்படின்றது மேஷத்துக்கு இயற்கையாவே உண்டுங்க. சரிங்க, இப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் கஷ்டத்தெல்லாம் தாங்குவாங்களா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குவாங்க. பொதுவா லேடிஸ்க்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதீத புத்திசாலிகளால் அவங்க ஏமாற்றப்படுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் உங்க மேஷம் ஒரு நல்ல ஒரு பீக் இருக்கும், நடுவுல அப்படியே டவுன்ஃபால் ஆவாங்க, திருப்பி ஒரு பீக்குக்கு அவங்களே வந்துருவாங்க. அவங்களே செதுக்கிக்கிற சிற்பிகள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன், ஜெயிக்கிறதுக்கு தான் நான் பிறந்தேன். இது செவ்வாயினோட ஒரு இயற்கையான கேரக்டருங்க. பொதுவா இவங்க மேஷம் அந்த கேரக்டர் இன்பில்ட்டாவே இருக்கும். நான் ஜெயிக்க தான் பிறந்தேன், நான் விழுந்துருவேன் நீ நினைச்சியா அப்படின்ற மாதிரி, நான் விழுந்து விடுவேன் என்று எண்ணினாயோ அப்படின்ற வாசகமும் மேஷத்துக்கு பொருந்தும் அப்படின்லாம். பயங்கரமா பேர்டனை வந்து சுமப்பாங்க. குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குவாங்க. அதை ஓவர்டேக் பண்ணி சக்சஸ் அப்படின்ற டெஸ்டினியை அடையிற வரைக்கும் ஓய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இப்ப மேஷத்துக்கு எல்லாமே சூப்பர் டூப்பர் பிளஸ்ஸாவே நீங்க சொன்னீங்க. மைனஸ்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் முன்கோபிகள், பெருசா யார்கிட்டயோ வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஈகோ இருக்கதானங்க செய்யும். பொதுவா வந்து பாருங்க ஜென்யூனான ஹானஸ்டான சின்சியரிட்டியான பர்சனாலிட்டிஸ்க்கு கொஞ்சம் திமிரு கொஞ்சம் கர்வம் அப்படின்றது இருக்கதானே செய்யும். அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நோய்கள் ஏதாவது வருமா? உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வரும். இவங்களுக்கு வந்து பாருங்க பொதுவா அவங்களோட மிட் ஏஜுக்கு அப்புறம், வயது மத்திமத்துக்கு அப்புறம் ஒரு பீக் அப்படின்றது உண்டு. அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த கிராஃப் வந்து ஏறும், அப்படியே இறங்கும், திருப்பி ஏறிடும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு என்ன திசை ஃபேவரா இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் திசை. கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ இதெல்லாமே ரொம்ப ஃபேவரா இருக்குங்க. ஆக மொத்தம் மேஷத்தை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.